ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பாத்திமா நகர் தூய மரியன்னை கன்னிமரியாளுடைய நினைவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். 1917 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாத்திமா நகரிலே, போர்ச்சுகல் நாட்டில் உள்ள பாத்திமா நகரிலே அன்னை மரி பலமுறை காட்சி கொடுக்கிறார். இந்த 3 சிறுவர்களையும் கடவுள் தயாரிக்கிறார். தூய ஆவியார் அவர்களை தயாரிக்கிறார். தங்களுடைய தூதர்களை அனுப்பி இயேசுவை நம்புவதும் விசுவசிப்பதும், அவருக்காக அவரோடு தங்கியிருப்பதும் ஒரு சில ஜெபங்களை சொல்லி அந்த 3 சிறுவர்களையும் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தயாரிக்கிறார். அதன் பிறகு அன்னை மரி அவர்களுக்கு காட்சி தருகிறார். 13ஆம் தேதி மே மாதம் 1917 ஆண்டு ஏறக்குறைய 70,000 மேற்பட்ட மக்கள் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். உலகத்தார் நம்புகிறார்கள். இந்த பாத்திமா நகரிலே அன்னை மரி சொன்ன விஷயம் என்ன? ஜெபியுங்கள், மனமாறுங்கள், பாவிகளுக்காக மன்றாடுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்கள் பல நிலைகளிலே துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவத்தின் தலைவர் துன்பப்படுவார் என்பதை சொன்னதும், அதை பெற்றுக்கொண்ட ரகசியம் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சுடப்படுவதையும், அந்த சுடப்படுகின்ற போது அன்னை மரி அவரை காப்பாற்றுவதையும் நாம் அறிந்து தெரிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட கடவுளின் வல்லமை பாத்திமா நகர் வழியாய் இன்று வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றும் உலகத்திற்காக, உலகத்தில் மக்கள் மனம் மாறுவதற்காக, பாவிகள் மனம் மாறுவதற்காக அன்னை மரி கண்ணீரோடு ஜெபிக்க சொல்லுகிறார். இந்த ஜெபிப்பதன் வழியாய் பாவிகள் மனம் மாறுவார்கள். அன்னை மரியனுடைய இந்த அழைப்பு இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை மரி இன்று நம்மை கூப்பிடுகிறார். ஜெபமாலை ஜெபிக்க கூப்பிடுகிறார். இந்த ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாய் கடவுளின் அருள் மக்கள் மீது வந்து இறங்கும் என்பதை சொல்லுகிறார். எனவே இந்த ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபிப்பதன் வழியாய் குறிப்பாக பாவிகள் மனம் மாறுவதை நம் மனதில் கொண்டு நம்முடைய துன்பங்களை, ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை பராமரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தூய ஆவியின் துணையை தந்து ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக நன்றி. அது வல்லமையால் எங்களை ஆசீர்வதியும். தெய்வீக சக்தியினால் எங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும், ஜெபிப்பதன் வழியாய் பாவிகள் மனம் பெறவும், பாவத்திலிருந்து விடுதலை பெறவும், திருச்சபை வளம் பெறவும் நீர் அருள் செய்வீராக. போர்களிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் மக்கள் குணம் பெற அன்னை மரி ஜெபிக்கிறார். அவ்வாறே நாங்களும் எல்லா துன்பங்களிலிருந்து விடுதலை பெற அன்னை மரியனுடைய பரிந்துரையோடு வாழ வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.